தலை டோனி சிக்ஸ் அடிச்சாருன்னா வாவ் ஒண்டர்ஃபுல்னு சொல்றாங்க. ஆனா அவர் விக்கெட் எடுக்கிற யங்ஸ்டர்ஸை பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா தோனி 2011க்கு அப்புறம் சச்சினையும் ஷேவாக்கையும் எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாரோ, இப்போ அவரே அதை பண்றது இல்லை. 43 வயசு ஆயிடுச்சு, அவர் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் பெஞ்சில் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் இல்லைனா கூட அவங்க கடைசி வரைக்கும் போறாங்க. நம்மளதுல கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. இனிமே வர காலங்களில் டோனி இல்லாமையே நம்ம ஆடி பழகிக்கணும். அதான் டீம். டோனி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நானும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மேட்சோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த பேட்டிங் வச்சுட்டு அவங்களால கண்டிப்பா பஞ்சாப் கூட ஆடும்போது 200 அடிச்சாங்க. ஆக்சுவலா அந்த 200 செகல் போட்டிருந்தாருன்னா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி சிஎஸ்கே தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்களேன், டோனி அடிக்கிற ஒரு சிக்ஸுக்கு இது பண்றானுங்க, பேசிட்டு இருக்கானுங்க. பேட்டிங் லைன் அப் அந்த அளவுக்கு இல்லை. என்ன சொல்றது, குட்டையில மட்டைங்க மாதிரி திருப்பி அதுல இருந்து அப்படியே எடுத்து விளையாண்டு இருக்காங்க. அதனால அதாவது எப்படி சொல்றதுன்னா, சென்னையில மட்டும்தான் ஹிட்டர் யாருமே இல்லை. ப்ரோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப வீக், அவங்க போலிங் நம்பி தான் அவங்க டீமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஸ்ட்ராங் சைடா இருக்காங்க. பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி இந்த 3 டீமுக்கு இந்த 3ல எதனா ஒரு டீம் கண்டிப்பா கப் வின் பண்ணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம டீம்லேயும். ஸோ அவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் கொடுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு லெசன் மாதிரி தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம டீமில் நல்ல சான்ஸ் வந்தால், இல்லை மற்ற டீம்லேயும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் 6 விக்கெட் போகும்போதெல்லாம் கூட நல்லா ஆடுறாங்க. அதே மாதிரி நம்ம மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டீமில் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு பேட்டிங் லைன் அப் அந்தளவுக்கு இல்லை. வாய்ப்பு அதாவது யாருன்னா ஒருத்தர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கூட சரி சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்தா அது தரமாட்டேங்கிறாங்க. திருப்பியும் அதிலே இருக்கிறவங்கக்கிட்டே என்ன சொல்கிறது, குட்டையில் மட்டைங்க மாரி திருப்பி அதுலேருந்து அப்படியே எடுத்து விளையாண்டு இருக்காங்க. அதனால் அதாவது எப்படி சொல்கிறதுனா, சென்னையில் மட்டும்தான் ஹிட்டர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஹிட்டரு சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டியே நம்ம சென்னைக்கிட்டே இல்லை. அதாவது ஒத்தனே யார், சிவம் தூபே, டோனி, அவங்க 2 பேர் தான் ஹிட்டர்னு சொல்லிட்டு வச்சு விளாட்றாங்க. அவங்களுக்கும் சரியாக என்ன சொல்ல அந்தளவுக்கு பேட்டிங்கில் பட மாட்டேங்குது. இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மாவே வச்சு யூஸ் பண்ணிடணும். அதுதான் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு என்ன சொல்கிறது, வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டேங்கிறாங்க. திருப்பி அதிலே பழைய வீரர்களே வச்சு விளையாடிட்டே இருக்கிறாங்க. அதனால வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கும் இது வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக நம்ம மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கலாம். அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு கடப்பார லைன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கும் நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த டீமை எல்லாரும் டீம் சப்ஸ்டியூட்னு உட்கார வைக்காமல் எல்லாருக்குமே கொஞ்சம் ரொட்டேஷனில் விட்றாரு. ஆக்சுவலாக டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு லைனப் மாதிரி நல்லா கொண்டு வராரு. பை சான்ஸ் இனிமேல் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடுறது எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, மும்பை தான். இந்த 3ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இன்றைக்குமே வர சான்சஸ். இதில் நம்ம இதில் பேட்டிங் லைன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கும் சான்சஸ் கொடுக்கலாம். இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் இல்லைனா கூட அவங்க கடைசி வரைக்கும் போகிறாங்க. ஓகேங்களா, பேட்டிங் லைனப்பு கடைசி வரைக்கும் போகிறாங்க. நம்மளதுல கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. ஒரு விக்கெட் டவுன் ஆயிடுச்சு, 2 விக்கெட் 3 விக்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்படியே டவுன் ஆகிடுது, ஃபுல்லாக ஆகிடுது. இப்போ மற்ற டீம்லாம் 4 விக்கெட் போனால் கூட நின்று ஆடுறாங்க. நம்ம டீமில் அது மாதிரி நின்று ஆடுறவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியே நம்ம டீம். அடுத்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு டோனி வேணுமா? எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்லுது, டோனி அந்த இதில் ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவரே போகணுன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் ஒன்று. அவரே போகணுன்னு சொன்னால் கூட அவர் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறமும் அவரும் இத்தனைக்கும் 3 டவுனில் ஆடி பார்க்குறாரு, டவுன் 7லேயும் ஆடுறாரு. ஆமாம், டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இனிமேல் வர காலங்களில் டோனி இல்லாமையே நம்ம ஆடி பழகிக்கணும். அதான் டீம். ஸோ இனிமேல் 5 கப்பு அடித்து கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண டீமும் இருக்காங்க. 17 வருஷம் ஜெயிக்காத டீமும் இருக்குது, 18வது வருஷம் ஆடுறாங்க. ஸோ கிரிக்கெட் மாதிரி இல்லை, ஒரு கேலரிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி. கிரிக்கெட்னா கிரிக்கெட் மாதிரி இல்லை, ஒருத்தனே இப்போ ஃபேன் டோனி சொல்லிட்டு ஃபுல்லாக அதுக்காகவே வர மாதிரி இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறது, அந்த டீமில் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மேபி இனிமேல் டோனி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நானும். ஏன்னா அவர் சான்ஸ் கொடுக்க ரெடி தான். ஆனால் இவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்கள அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் வீல் சேரில் உட்காந்தாலும் என்ன எடுத்துகிட்டு உட்கார வச்சு ஆடக்கூடியதுன்ட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம வரவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இது பண்ணுறதுலும் சான்சஸ் கொடுக்கலாம். அதனால தான் டோனி மட்டமாக விளையாடிட்டு இருக்காரு. மட்டமாக விளையாடுறதுன்னு இல்லை ப்ரோ, நான் இல்லைன்னா சொல்ல மட்டமான ஆள்லன்னு சொல்லலை.
அவருக்கு பிளேயிங் வந்து கொடுக்குறாரு, ஆனால் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நேற்று கூட தீபக் கூடலாம் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து ஆட விட்டாரு. அப்படி இருந்தும் அவர் 7 டவுனில் தான் வராரு. ஜடேஜா, அஸ்வின்லாம் ஆட விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின்லாம் நல்ல அந்த டிஎன்பியில் நல்லா ஆடுறாரு, கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பவர் பிளேலாம் ஆட வைக்கலாம். என்னோட மைண்ட் செட் அதை சொல்கிறேன். ஏன்னா அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹிட்டர் தான். அவரும் பை சான்ஸ் இன்டன் தெத்த அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அவருக்கும் இது பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா உக்காண்டாரு. அவரே எனக்கு ப்ளூ டிஷர்ட் போட்டு ஆட விடுங்கடா, நான் ஐசிசிலேயே அடிக்கிறேன், இதெல்லாம் வேண்டான்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவரும். ப்ரோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம், 5 வாட்டி கப் அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணோம். என்ன கேட்டிங்கன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப வீக்கு, அவங்க போலிங் நம்பி தான் அவங்க டீமே இருக்குது ப்ரோ. வேற என்ன கேளுங்க சொல்கிறேன் நான். வேற யாரு இந்த வாட்டி கப் அடிப்பா? எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஸ்ட்ராங் சைடாக இருக்காங்க ப்ரோ. பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி, இந்த 3 டீமுக்கு இந்த 3ல் எதனா ஒரு டீம் கண்டிப்பாக கப் வின் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ, எல்லாம் சிஎஸ்கே. இப்போ வந்து நான் ஃபேன்ஸை சொல்கிறத விட நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழை பற்றி தான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்னு சொல்கிறது பதிலாக சிஎஸ்கே கமெண்ட்ரி பாக்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது தலை டோனி 6 அடிச்சாருன்னா வாவ் ஒண்டர்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் விக்கெட் எடுக்கிற யங்ஸ்டர்ஸை பற்றி யாருமே பேசவே மாட்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா டோனி வந்து 2011க்கு அப்புறம் சச்சினையும் ஷேவாக்கையும் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாரோ, இப்போ அவரே அதை பண்ணுறதில்ல. 43 வயசு ஆயிடுச்சு, அவர் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் பெஞ்சில் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஐபிஎல் ஃபஸ்ட்டு ஏன் ஐபிஎல் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆஸ் உண்மையாக கிரிக்கெட் பிளேயராக எல்லாருக்கும் தெரியும். ஐபிஎல் நடக்கிறதே வந்து நம்மள மாரி யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்தியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு தான் வாய்ப்பே கொடுக்கணும். அதனால தான் ஐபிஎல்ன்ற ஒரு டோர்னமெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ஒரு டீமில் ஃபாரினர்ஸ் 4 பேர் தான் விளாடணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கணும் தான் ஐபிஎல். ஆனால் நம்மள மாரி சிஎஸ்கே தற்கொலை ஃபேன்ஸ்லாம் பாருங்களேன், டோனி அடிக்கிற ஒரு 6க்கு வந்து இது பண்ணுறானுங்க, வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்ன கேட்டால் அவர் 5 கப் அடிச்சாரா, அப்பயே ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருக்கணும் ப்ரோ. அவரே அதை சொல்லியிருக்காரு ப்ரோ. 2011 வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சச்சினோ ஷேவாக்கும் போயிட்டாங்க. இன்னும் கேட்டால் அவங்கலாம் ஜாம்பவான், அவங்களே போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் நான் போகிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறானுங்க. என்ன வீல் சேரில் இருந்தாலும் வந்து உட்கார வச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அது பேர் அப்போ வந்து மேட்ச் கிடையாது ப்ரோ, அது பேர் அப்போ பிஸ்னஸ். அப்போ அது பிஸ்னஸ்க்கு யார் காரணம்? பிஸ்னஸுக்கு யார் காரணம்னா ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. சொல்ல போனால் மேட்ச் பார்க்கவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் பிளாக்ல டிக்கெட் வந்து 12,000 ரூபாய் இருந்தது ப்ரோ. இப்போ பிளாக்ல வந்து 4,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட போக மாட்டாங்க நிறைய பேர். இந்த கிரிக்கெட் நாலேஜில் இருக்கிறவங்கலாம் வந்து போக மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மேட்சோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். பேட்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. இந்த பேட்டிங்கை வச்சுட்டு அவங்களால கண்டிப்பாக பஞ்சாப் கூட ஆடும்போது 200 அடிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த 200 வந்து செகல் போட்டிருந்தாருன்னா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டோனி வந்து ஸ்பின்னுக்கு வீக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். டோனியும் கிடையாது, நிறைய பேர் செகல் வந்து ஒரு பெஸ்ட் போலர். ஆனால் அன்னைக்கு 1 ஓவர் தான் போட்டார். அவர் மட்டும் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் முன்னாடியே போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்கே 200 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் சிஎஸ்கே வந்து இதோட போயிடலாம் ப்ரோ. தோனி வந்து நல்ல லெஜெண்ட், எனக்கு அவரை பிடிக்கும். பட் ஆனால் அவர் யோசிச்சு பார்க்கலாம், அவர் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரலாம். அவரோட இது முடிஞ்சிருச்சு ப்ரோ, அவ்வளோதான். என்ன கேட்டால் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இது கேகேஆர் வந்து செம ஸ்ட்ராங் டீம் ப்ரோ. அவங்க வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா லைனப்பும் வச்சுருக்காங்க. அவங்களது என்ன கேட்டிங்கன்னா அவங்க தான் ஒரு பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்கும் அவங்க தான், பெஸ்ட் போலிங் அட்டாக்கும் அவங்க தான். ஆர்சிபி இப்போ கப் அடிச்சிருமா இந்த வாட்டி? ப்ரோ எனக்கு விராட் கோலி பிடிக்கும் ப்ரோ. நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஆனால் நான் வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஆன் த ப்ரெசென்ட் தீவிரமான விராட் கோலி ஃபேன் ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்கிறேன், ஆர்சிபி என்னோட டீம். ஆர்சிபிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் அவங்க கப் அடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வரப்போகிற மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கான சான்ஸ் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. பட் அவங்க வந்து தோத்துட்டு 3rd 4th போயிட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.